பிரைஸ் லாட் பிரதர். பிரைஸ் எல்லாம். உங்கள் பேர்? என் பேர் ராஜேஷ். ராஜேஷ். ஓகே. இங்கே எத்தனை வருஷமாக டியூஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த செப்டம்பர்லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்பா அம்மா? அப்பா அம்மா வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன். ஓ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ படிச்சிருக்கேன். பிஇ படிச்சிருக்கீங்க. சர்ச் பண்ணுறீங்களா? ஆமாம். எப்படி இந்த டியூஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சு? ஆக்சுவலி எனக்கு வந்து டீச்சிங் பிடிக்கும். ஆனால் என்னோடய ஃபீல்டு நான் அதை எடுக்கலை. ஏன்னா வில்லேஜ்லேருந்து வந்ததால் எனக்கு அதை பற்றி தெரியல. அதை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்ருப்போ சர்ச்சில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நான் முன்னாடி இருந்த சர்ச்சில். அப்போ வந்து நான் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபீஸ் எதுவும் வாங்காமல் பசங்களுக்கு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை எடுக்க முடியல. வேறு இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இந்த மாதிரி டியூஷன் எடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதிலிருந்து எடுத்துகிட்ருக்கோம். எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த டியூஷன் இப்போ எடுக்கிறதுக்கு? இப்போ வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக படிப்பாங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குது? எனக்கும் நிறைய லேர்னிங். இப்போ நான் காலையிலேருந்து ஒர்க் போயிட்டு தான் இங்கே வரேன். நான் எனக்கு இன்னும் ஒரு அவங்கக்கிட்ட இருந்து நானும் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இதை வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன். நான் ஒர்க் போயிட்டு. ஆமாம், ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு மினிஸ்டர். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா படிப்பாங்க, ஒன்று ஆவரேஜாக படிப்பாங்க. எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுறீங்க? அவங்களை எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? இப்போது நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்தா போதும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதிகமாக யாருன்னா படிக்காதவங்களுக்கு நம்ம அவங்க பக்கத்துலேயே நின்றுட்டு கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் டெய்லி பேசிஸ் என்ன பண்ணுவோன்னா ஆக்டிவிட்டி வைக்கிறதுனால அவங்களும் வந்து நாங்கள் எது சொன்னாலும் நாங்கள் ஒரு ஹார்ஷாக சொன்னால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. என்ன ஆக்டிவிட்டிஸ்? ஆக்டிவிட்டீஸ்னால் நாங்கள் ஒரே மாதிரி வைக்க மாட்டோம். பை ஐஸ் பிரேக்கர் மாதிரி வைப்போம். அப்படி இல்லைன்னா பர்சனலாக அவங்களோட டேலண்ட் பற்றி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பனாக அதுக்கு இது பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ டேலண்ட்டுன்னு சொன்னோன்னே என்னென்ன டேலண்ட்லாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க செய்கிறாங்க? ஆமாம், இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்டில் நிறைய பேர் நல்லா ட்ராயிங் பண்ணுவாங்க. ட்ராயிங்னா சும்மா அந்த லெவலுக்கு இல்லை, நல்ல லெவலாகவே பண்ணுவாங்க. ஒரு அடல்ட் பண்ணுற அளவுக்கே அவங்க ட்ராயிங்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குண்டான மெட்டீரியல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு சில பேர் இதையே அவங்க வந்து ஃப்யூச்சராக கூட எடுக்கலாம். ஆனால் இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. நாங்கள் சொல்லி இது விட்டுறாத ட்ராயிங்லாம் விட்டுறக்கூடாது. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நல்லா பாடுவாங்க. நாங்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அப்போது அவங்க எல்லாம் இந்துஸ் தான். ஆனால் சிங் பண்ணாங்க. மைக்கே இல்லை ப்ரோக்ராம் அப்போ. மைக் கடைசி நேரத்தில் அரேஞ்ச் பண்ண முடியல. ஆனால் மைக் எல்லாமே நல்ல வாய்ஸ்லாம் பாடுறவங்க இருக்காங்க. ஸ்டோரி டெல் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த டியூஷன் வந்தோன்னா ஒரு ½ hour இந்த மாதிரி பிரேக் டைம் நீங்கள் நடத்துங்களா, இல்லை படிக்கிறப்ப இடைப்பட்ட டைமில் இது? ஸ்டார்டிங் எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வச்சுருவோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எண்டில் தான் வைப்போம். வேறு என்ன பிரதர் நீங்கள் பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு ஹனி ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹனி ட்ராப்னா மந்த்லி மேகசின், கிறிஸ்டியன் மேகசின். அதில் தமிழ் ப்ரூஃப் ரீடராக இருக்கேன் நான். அதுதான் நான் படித்ததுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எனக்கு ஆண்டவருக்காக எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். சரி, இங்கே வர பிள்ளைங்க எல்லாமே இந்து பேக்ரவுண்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம். எப்படி நீங்கள் அவங்க மத்தியில் ஏதாவது இப்போ எதிர்ப்புகள், இப்போ நம்ம கிறிஸ்டியனால அவங்க வேறு எதிர்ப்புகள் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் வைக்கிறப்போ அவங்க எல்லாம் வாண்டடாக எல்லாம் வந்தாங்க. பட் ஆனால் நம்ம டைரெக்டாக அவங்க சொன்னால் இதுவாகிடும். ஏன்னா இதில் பிராமின்ஸும் இருக்காங்க. அதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. நாங்கள் எப்போயாச்சும் நாங்கள் ஜென்ரல் டாபிக் பேசுவோம். அவங்களோட லைஃப் எஜுகேஷன் சம்மந்தமாக பேசுவோம். ப்ராவர்ப்லேருந்து எப்போயாவது சொல்லுவோம். ப்ரேயர் பண்ணால் இங்கிலீஷில் பண்ணால் அவங்க நம்ம வந்து கர்த்தர்னு சொல்லுவோம். லார்ட்னு சொன்னால் ஜென்ரல் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் ப்ரேயர் பண்ணணும். இன்னும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே ராஜேஷ் பிரதர், ஒரு கொஸ்டின்.
இப்போ இங்கே நிறைய ஸ்டூடெண்ட் படிப்பாங்க, சில ஸ்டூடெண்ட் வந்து சேர்ப்பாங்க, வீக்காக ஏதோ சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் ஏதாவது மேனேஜ் பண்ண மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட சேர்த்துருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. 8th ஸ்டாண்டர்டில் ஒரு 4 ஸ்டூடெண்ட் மேக்ஸ்க்காக மட்டுமே வராங்க. அவங்க எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். அவங்க பேரண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து விடுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பேசிக்ஸே தெரியாது, நீங்கள் தான் சொல்லித்தரணும் அப்படின்ற லெவலில் விட்டாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்ஸ், ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சால் அவனே பார்த்துப்பான். அதனால நான் பேசிக்ஸ் உட்காந்து பக்கத்துலேயே ஒவ்வொரு டவுட்டு, நீங்கள் எப்போ என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, வீட்டில் போயிட்டு கூட கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லி டெவலப் பண்ணி இப்போ ஓனாக அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இப்போ மேக்ஸ்னா பயம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து. சூப்பர் பிரதர். நீங்கள் மேக்ஸில் வேற மாதிரியா? நல்ல மேக்ஸ் இல்லை, எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். 10th ஸ்டாண்டர்டில் 99. ராஜேஷ் பிரதர் சாதாரண ஒரு ஆள், மேக்ஸில் 99 வாங்கியிருக்கிறாங்க. அதனால பாருங்க, இன்னைக்கு மேக்ஸ் அவங்க சொல்லி தரதுனால இப்போ பாருங்க, ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் கூட பெஸ்டான ஸ்டூடெண்ட்டாக மாற்றி இருக்கிற ஒரு திறமைசாலியான ஒரு பிரதர் இங்கே இருக்கிறாங்க. கண்டிப்பாக பிரதர் உங்க மூலியமாக அநேக ஸ்டூடெண்ட் நல்லா மேக்ஸ்ல நல்லா வரணும்னு கண்டிப்பா நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இன்டர்வியூக்கு. தேங்க்யூ சார்.